योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय. இன்னைக்கு சுவாமியோட ஆராதனா நடந்த மங்களமான நாள். நம்ம ஸ்வரூபத்தில் நமக்கு பிறப்பு இறப்புங்கிற அனுபவம் எதுவும் கிடையாது. கீதையுமே இன்னும் அதை தான் சொல்ல போறது. ந ஜாயத்தே மிரியத்தே. அப்படி தன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானிகளுக்கு, அனுபூதிமான்களுக்கு அவளோட அனுபவத்திலையும் ஜனனமோ மரணமோ கிடையாது. அப்படி இருந்தும் கூட கீதா பாஷ்யம் ஆரம்பத்திலேயே ஸ்வபாவத்தினால ஜனன மரணம் இல்லாததான பகவான் ஜாதஹா இவ லோகானுகிரகம் குர்வன் இவ லக்ஷ்யதே. அவன் பிறந்த மாதிரியும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரியும் தெரியறார். தேகவான் இவ ஜாதஹா இவ, தேகம் உள்ளவனை போல, பிறந்தவன் போல, விவகாரம் பண்ற போல திருஷ்டியில தெரியும். ஞானிகளோட சரித்திரமும் எல்லாமும் அப்படித்தான். ஸ்வயம் தன்னை சரீரம் நினைச்சிருக்கிறவனை நீ சரீரம் இல்லைன்னு சொல்றதுக்கு அவ சரீரத்துல தோன்ற. ஸ்வயம் நான் பிறந்திருக்கேன், எனக்கு இறப்புண்டு நினைச்சிருக்கிற பிரமத்தோட இருக்கிறவனுக்கு உனக்கு பிறப்பில்லை இறப்பில்லைன்னு சொல்றதுக்காக அவ தோன்ற. இந்த அறிவு நமக்குள்ள பிரகாசமாகிறதுக்கு நாம யத்தனம் பண்றதுதான் அவளுக்கு பண்ற ஆராதனை. அவ என்ன உபதேசம் பண்ணியிருக்காளோ அது நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான் ஆராதனை. குரு பகவன் நாமத்தை ஜபம் பண்ண சொல்லி இருக்கார் அப்படின்னா அந்த நாள்ல ரொம்ப அதிகமாகவும் ஜபம் பண்ணணும். அதுதான் ஆராதனை. விசேஷ நாளுகள்ல விசேஷமா ஜபம் பண்ணணும். நமக்கு விசேஷ நாளுகள்ல விசேஷமான பலகாரம் சாப்பிட்டு விசேஷமா தூங்கி போயிடும். நமக்கு நினைச்சுக்கிறோம் சந்தோஷம்னா அவ ஆராதனைன்னா அன்னைக்கு இந்த ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர் அப்படியே போய் ஹாப்பி ஜெயந்தி, ஹாப்பி ஆராதனா, ஹாப்பி சிவராத்திரி எல்லாமே ஒரு உற்சவம்ங்கிற ஒரு பிரமை நமக்குள்ள வந்துட்டு. ஹாப்பினா என்ன? ஏதோ ஸ்வீட் சாப்பிட்றோம், ஏதோ பண்றோம், என்டர்டெயின்மெண்ட். ராமகிருஷ்ணனோட ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் சொல்லுவார், இந்த ஹாப்பி சொல்றது கோலியோ அவருக்கு சொல்லுவார். ஒரு பெங்காலி கிட்ட ஒருத்தர் சொன்னாராம் ஹாப்பி நியூ இயர் சொன்னாராம். அவன் ஷேம் டு யூ அப்படின்னாராம். ஏன்னா அவளுக்கு சா வராது, அவன் சா எல்லாம் ஷா தான். அதனால சுவாமிக்கு ஆராதனைனா என்ன? அவர் உபதேசத்தை நினைச்சு பார்க்கணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், பகவத் ஆராதனை பண்ணணும். அதுதான் அவளுக்கு பண்ற ஆராதனை. For the wise, Master's word and his lotus feet will do.
அறிவுள்ளவனுக்கு, விவேகம் இருக்கிறவனுக்கு குருவோட வாக்கு ரொம்ப முக்கியம். அவரோட சரணம் ரொம்ப முக்கியம். சரணம்னா போட்டோ எடுத்து வச்சுடுவோம், நம்ம அது ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம அபிமானம் எழுந்திருக்காம இருக்கிறது தான் சரணம். அவரோட சரணம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு வேதம் சொல்றது. சரணம் பவித்ரம் விததம் புராணயேன பூதஸ்தரதி துஷ்கிருதானி. விததம் அப்படின்னா வியாப்தம், எல்லா இடத்துலயும் இருக்கா அந்த சரணம். அதனால எங்கேயுமே தலையை தூக்கவே முடியாது, அபிமானிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அங்க சரணம் இருக்கு. ஏன பூதகா அப்படி பார்க்க பார்க்க துஷ்கிருதானி தரதி. சரணம் அப்படிங்கிற பதத்துக்கு ஞானம்னே அர்த்தம் பண்ணிவிட்டார் சங்கராச்சாரியர். சரண சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம். பகவத் பாதா அப்படின்னு சங்கராச்சாரியருக்கு பேரு. அந்த பாதா அப்படிங்கிற சப்தத்துக்கு காலுன்னு அர்த்தம் இல்லை, ஞானம்னு அர்த்தம் பண்ணிட்டார். பகவான் பத்தியத்தே ஏன, பகவானை எப்படி அடையிறதோ அதுதான், அது எப்படி ஞானத்தான். அதனால பாத சப்தத்துக்கு ஞானம் அப்படின்னு அர்த்தம், சரண சப்தத்துக்கு ஞானம் அப்படின்னு அர்த்தம். அதனால குருவோட சரணம் என்ன? அவரோட வாக்கை எடுத்து வாழறதே அவரோட சரணம். Japa of the Nama is necessary. இதுதான் உபதேசம் இல்லையா? வாழ்க்கை பூரா அவர் பண்ணி காட்டினதே பகவன் நாமத்தை ஜபம் பண்றது. Even if the mind wanders, you do not give it up. நம்ம சாதாரண சொல்றது உண்டு. சில பேர்லாம் வந்து சொல்லுவார், ஜபம் பண்ண உட்கார்றது மனசு உலகத்துல சுத்துறது, என்ன பண்றது சொல்றது. மனசுக்கு ஒரு ஹோல் வேர்ல்டு டூர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ணணும். அது எங்க வேணா போட்டோம், என்ன வேணா நினைக்கட்டும், இந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து ஜபம் பண்ணணும். அதுக்காகத்தான் சங்கையெல்லாம் வச்சுக்கிறான். இவ்வளவு ஜபம் பண்ணுவேன், இல்லாட்டா என்னன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் ஜபம் பண்றதுக்குள்ளே 2 மணி நேரம் பண்ணியாச்சு நினைப்பு வந்துடும். நம்மளே நாம ஏமாத்திடுவோம். அதனால இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு ஜபம் பண்ண போறேன், இன்னைக்கு நான் 10,000 ஜபம் பண்ண போறேன், 15,000 ஜபம் பண்ண போறேன் நிச்சயம் பண்ணிட்டு யாராவது நமக்கு வழிகாட்டியா இருக்கிற பெரியவா கிட்டயோ குரு கிட்டயோ சொல்லி வச்சிடணும். அப்பதான் இந்த மைண்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு அத்தாரிட்டி வேணும். அது சொல்லி வச்சிடணும். அவ பார்த்துட்டே இருப்பாள், ஜபம் பூர்த்தியாகுதா சரியா பண்றான். அவ கேட்பாளோ இல்லையோ, அது மனசுக்கு தெரியும். அதை சொல்லி வச்சு ஒரு மருந்து போல இந்த பகவன் நாம ஜபம் இருந்துட்டே இருக்கணும். அது ஒரு ஔஷதம். சங்கராச்சாரியரே சொல்ற, இந்த பஞ்சாட்சரங்கிறது ஒரு ஔஷதம், ஒரு மருந்து. நம சிவாபியாம் பரம ஔஷதாபியாம், பெரிய ஔஷதம் அப்படின்னா மருந்து. அந்த மருந்தை எடுத்துக்கணும். நம்ம வந்து மருந்து எடுத்துட்டா தான் மனசு சாந்தமாமே தவிர, மனசு சாந்தமானதுக்கு அப்புறம் இந்த ஜபம் பண்றேன்னா அது இல்லாஜிக்கல். Wherever the mind goes, there is also God. இந்த அறிவு தான். எத்திர எத்திர மனோயாதி பிரம்மணஸ்தத்ர தர்சனம், ஒரு ஸ்லோகம். மனசு எத்திர எத்திரன எங்க எங்க போறதோ தத்திர தத்திர அங்க அங்க பிரம்மணா தரிசனம், அது பிரம்மம் அப்படின்னு பாரு. அப்படி பார்த்தால் எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர சமாதயா, எங்க எங்க மனசு போறதோ அங்க எல்லாம் இவனுக்கு சமாதி அனுபவம் வந்துடும். எது எதுல மனசு போறதோ அதையெல்லாம் பார்க்கறது ஒரு விஷயம், ஆகர்ஷணம் விகர்ஷணம், ராகத்வேஷம் வெறுப்பு விருப்பு வரத்துக்கு பதிலா அதை பார்க்கறதே இவனுக்கு வரக்கூடிய அனுபவம் சமாதி.
தத்திர தத்திர சமாதயா. அது பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு உள்ள சர்வம் பகவானோட ஸ்வரூபம் தான். அப்படி நத்திங் எக்ஸிஸ்ட் அதர் தன் ஹிம். எனக்கு வேற எதுவோ தெரியறது எப்படி தெரிஞ்சாலும் வந்தான். ஒரு பாயிண்ட் சொன்னார், பகவானை போல கண்ணாம்பூச்சி விளையாடுறவா யாரும் கிடையாது. எப்படி எல்லாமோ வேஷம் போட்டுட்டு வருவான். இந்த விளையாட்டுல உன்னோட வேலை என்னன்னா அந்த வேஷத்தை அழிச்சு அவனை பார்க்கணும். அவன் பிடிச்சவனா வருவான், நல்லவனா வருவான், கெட்டவனா வருவான். பிராமணே புல்கசே ஸ்தேனே பிரம்மண்யேர்க்கே ஸ்புலிங்ககே அக்ரூரே க்ரூரகே சைவ சமதிருக் பண்டிதோவதஹ. பாகவதத்துல பகவான் உத்தவர் கிட்ட சொன்னார். உத்தவர் சொன்னார், பகவானே ரொம்ப வயசாயிடுத்து, 2 பேருக்கும் 120 வயசாயிடுத்து கிட்டத்தட்ட. அப்ப உத்தவர் சொல்றார், பகவானே எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்டா ஒரு பெரிய சாப்டர் நிறைய யோகாபியாசம் எல்லாம் சொன்னார். கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ இப்படி ஒரு இம்பிராக்டிக்கல் டீச்சரா இருக்கே. 50 வயசுலயே சேர் தேவைப்படுறது, கீழே உட்கார முடியல, குனிய முடியல, நிவர முடியல. இப்ப போய் யோகாபியாசம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நிறைய யோகிகளை நான் பார்த்துட்டேன். பிராயஷ புண்டரீகாக்ஷ யோகினோ யுஞ்சதோ மனஹ விஷீதந்தி அசமாதானான் மனோநிகிரஹ கர்ஷிதாஹ. பிராயஷ நிறைய இடத்துல we see exceptions also we see. Many places we see that people are doing elaborate yoga, various type of yoga. Even after doing all that, vishidanti, again they fall back to the troubles in the mind. Asamadhana, no samadhana, no shanti. மனசுக்கு நிம்மதி இல்லை. அதனால ஹே பகவானே, எனக்கு இப்போ உனக்கு கிடைக்கணும், அதுக்கு என்ன வழி சொல்லணும். அப்பதான் பகவான் சொல்றார், ரொம்ப ஈஸியா முடியும். டயர்ட் ஆயிடுச்சு கிருஷ்ணன். ஹந்ததே கதஹிஷ்யாமி சொல்ற. அப்பதான் சொல்ற, எல்லாரையும் என்னோட ஸ்வரூபம்னு பார்த்து நமஸ்காரம் பண்ணு. பிராமணனா இருக்கட்டும், புல்கசனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், குதிரையா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், ரொம்ப நல்லவனா இருக்கட்டும், ரொம்ப பயங்கரமான వ్యక్తిயா இருக்கட்டும், குரூரனா இருக்கட்டும், எல்லாரையும் விழுந்து நமஸ்காரம். இவர் பார்த்தா யோகா பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு பனிஷ்மெண்ட். இவ்வளவு விழுந்து நமஸ்காரம் பண்றது. பிரணமேது தண்டவத் பூமௌ ஆஸ்வ சாண்டாள கோகர். 2-3 தடவை நமஸ்காரம் பண்றதுக்குள்ள அப்புறம் ஞாபகம் வந்துடும். எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபம். இப்படி பாவத்தோட ஜபம் பண்ணு. பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு சர்வத்திர பகவத் தர்ஷனத்தை, பகவான்ங்கிற நிச்சயத்தை கொண்டு வா. அவ எப்படி இருக்கட்டும், எந்த விதத்தில் இருக்கட்டும், அவளையும் பகவான் அப்படிங்கிற பாவத்தோடையே உள்ள இருக்கு. பகவானை தவிர அந்நியமான எதுவும் இல்லைங்கிற பாவத்தோட. Wherever the mind goes, there is God, also God. This wandering of the mind happens to everyone. சுவாமி சொல்றார், எல்லாருக்கும் மனசு சஞ்சலப்படும். Even to this beggar, he loves. சிரிச்சு எனக்கும் கூட ராமகிருஷ்ணர் கூட இதே மாதிரி சொல்றார். ஒரு சிஷ்யர் ராமகிருஷ்ணர் சொல்ற, மனசுல என்னென்னமோ எண்ணம் வருதுன்னா, ராமகிருஷ்ணர் நிறைய நாடகம் போடுவார். அது கூட்டிட்டு போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து யார்கிட்டையும் சொன்னாரு, எனக்கும் தான் அந்த சிஷ்யர் சொல்றார். அவன் மனசு அப்படியே சாந்தமாயிடுதான் அது கேட்டதோட. கிராமத்துல எல்லாம் பார்ப்பேன், கரண்ட் போனா அப்பவே வெளியில அசலாத்துல கரண்ட் போயிருக்கா பார்ப்பாங்க. அங்கேயும் கரண்ட் போயிருக்கான்னா சந்தோஷம், அடாட்டாலும் பரவாயில்ல.
அது ஹியூமன் டெண்டன்சி. அப்படி எல்லாருக்கும் காமனா இருக்கிறதாக்குன்னா எனக்கு வேண்டாம், பரவாயில்ல. சில சமயம் இதை உபயோகப்படுத்துறது பெரியவாழ்லாம். ஈவன் டு திஸ் வேகன் அப்போ சிரிக்கிறாளோ இல்லையோ, சீரியஸ்லி சீரியஸ்லி it is important to pronounce the name and try to bring your mind to his lotus feet. அவர் நாமத்தை சொல்லணும், மனசை திரும்ப 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 அந்த பகவத் ஸ்மரணத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும், ஸ்மரணைக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும். பகவன் நாமத்தை ஜபம் பண்ணி அந்த ஸ்மரணையை உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும். பகவானோட இச்சைக்கு அடங்கி இருக்கணும். Thy will be done. உன் இஷ்டம் என் இஷ்டம். பகவான் நம்மட பகவான் சொல்ற உன் இஷ்டம் என் இஷ்டம். என்னோட இஷ்டமே இல்லை, உன்னோட இஷ்டம் தான். வாழ்க்கையில பிராரப்த அனுபவங்கள்லாம் வரும்போது இது ஞாபகப்படுத்திக்கணும். என்ன வரட்டும் அவன் இஷ்டம். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு ஆன்சர் இதுல. எல்லாருமே கேட்கிற கேள்விதான், why do good people suffer? நல்லவா பகவன் நாமத்தை ஜபம் பண்றா, பகவத் பக்தி பண்றா, அவளுக்கெல்லாம் கஷ்டம் வருது. இந்த விஷயம் கொஞ்சம் நாள் தான் முன்னாடி நாம கூட அங்க சொன்னோம். இதே ஆன்சர் தான். We are not able to understand Father's Leela. வாழ்க்கைங்கிறது பகவானோட விளையாட்டு, திருவிளையாடல். வியாச பகவான் பிரம்மசூத்திரத்துல இந்த சிருஷ்டி ஏன் இப்படி பண்ணா, என்ன நடக்கிறது எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரே ஆன்சர் தான், லோகவத்து லீலா கைவல்யம். உலகம் போல உனக்கு தெரியறதேப்பா, இங்க பல அனுபவங்கள் போல தெரியறது, இதெல்லாம் லீலா. இட்ஸ் எ ஸ்போர்ட். யதா கைவல்யம் ரெண்டும் இல்ல, இருக்கிறது ஒரு வஸ்து தான். அது ரெண்டுன்னு பார்த்து விளையாட்டு நடந்துருப்பா. இது இருக்கிறதெல்லாம் விளையாடுறவனும் அவன் தான், அந்த அனுபவமும் அவன் தான், எல்லாம் அவன் தான். அவன் அவன்கிட்டயே விளையாடின்னு இருக்கான். யதார்பக ஸ்வப்பிரதிபிம்ப விப்ரமஹா அப்படின்னு பாகவதத்துல ஒரு சின்ன குழந்தை நிறைய கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில எல்லாம் தன்னோட ஃபார்மையே பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு நிறைய பாப்பான்னு விளையாடுற மாதிரி விளையாடின்னு இருக்கான் அவன் இந்த பிரபஞ்ச ரூபத்துல. இது எல்லாமே அவனோட விளையாட்டு தான். இட் இஸ் ஃபாதர்ஸ் வில். ஃபர்ஸ்ட் ஆன்சர் அதுதான். ஏன் எல்லாரும் துக்கப்படுறா? அவன் இச்சப்ப யார் அவங்கிட்ட போய் கேட்க முடியும்? தந்தை தாய் இருந்தால் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ஒரு பாட்டு உண்டு. உனக்கு தந்தை தாய் இருந்தா அட்லீஸ்ட் கேட்கலாம் அவர்கிட்ட, ஏன் இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்றேன்னு கேட்கலாம். அவருக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை. இப்போ இட் இஸ் ஃபாதர்ஸ் வில். We are not able to understand Father's Leela. ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி எல்லாம் துன்பம் நடக்கிறது? நமக்கு பகவத் இச்சையை புரிஞ்சுக்கல. இது பக்தியிலேருந்து இருக்கிற ஆன்சர், ரொம்ப மிஸ்டிக்கல் ஆன்சர். அடுத்தது which if you subtle way you observe it, you will see it. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். Good people may suffer outwardly, but they will be feeling happiness in the heart of hearts. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பகவான் ரமணரோட பக்தர் ஒரு பக்தர் சென்னையில் இருந்தார். ஃபேமிலி தான், குடும்பஸ்தர் தான். அவள் வீட்டில் நிறைய நான் தங்கியிருக்கேன். அங்கே பிரபச்சனத்துக்கு போகும்போதெல்லாம் பீஸ்வன். அவரோட உடம்புல லாஸ்ட்ல வியாதி வந்து ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது அவள் பிள்ளை சொன்னான். அப்பாட்டெல்லாம் நாங்கள் டைரக்டாக போய் பேசவே மாட்டோம், இருந்தாலும் பக்கத்தில் போய் ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா, வெளியில வேதனை வலிக்கிறது. கணேசன் நிறைய கதை இது மாதிரி சொல்லியிருக்கேன். ரொம்ப வலிக்கிறது. எப்படி இருக்கு? அப்போ அவர் சொன்னாரா,
இவ்வளவு சாந்தியா ஆனந்தமா நான் என்னோட லைஃப் டைம்ல இருந்துக்கிறேன். அவர் சொன்னார், ஏன் இப்படி சொல்றானே எனக்கு புரியல. விசிபிளி பார்த்தா தெரியறது, சஃபர் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியறது, இது எப்படின்னு புரியல. வெளிப்படி கஷ்டப்படுறான், உள்ள எப்படி சாந்தியா ஆனந்தமா இருக்க முடியும் தெரியல. அண்ணா நிறைய கேஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய பக்தானோட லைஃப்ல லாஸ்ட்ல உடம்புக்கு எப்படி இருக்கேன்னு, ஆனந்தமா இருக்கேன். சாஸ்திரிகள் மாமா கதை அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப முடியாம காலெல்லாம் வீங்கி இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட சொன்னார், ஐயோ மாமா உங்க கால் ரொம்ப வீங்கி இருக்கு, காலையே பாக்குறேன், முக்கால பாரு அப்படின்னு. இந்த சரீரம் வெறும் காலு தான், முக்கால உள்ள ஆனந்தமா இருக்கு, சாந்தியா திருப்தியா இருக்கு. ஒரு பெரிய மிஸ்டரி இருக்கு. ஏன்னா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு மாணிக்கவாச்சாரியர், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. இந்த சரீரம் சஃபர் பண்றது கூட உள்ள there is something very deep samadhi happens sometimes. சமாதிங்கிறதெல்லாம் கூட யோகிகளுக்கு மட்டும் இருக்கிற அனுபவம் இல்ல, சாமானிய மக்களுக்குள்ள கூட அதோட டீப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கிறது பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் கல்கட்டாவில் பிளேக் வந்து ரொம்ப மனசு நொந்து போய் ரொம்ப வேதனைப்படுறார். அப்போ ஒரு பக்தர் கேட்டார், சுவாமிஜி யூ ஆர் சன்னியாசி, யூ ஷுட் நாட் கெட் அட்டாச்ட் லைக் திஸ், யூ ஆர் சஃபரிங் சோ மச். கீழே கடந்து பரடு வரோம், ஜனங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர், there is deep ecstasy in pain. ஏன்னா செல்ஃபிஷ்னஸ் இல்லையே, ஸ்வார்த்ததை இல்லையே. But bad people appear to be happy. உலகத்தில் எல்லாரும் இருக்கானே ஒரே வளவளவளா சிரிச்சுட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டா ஃபைன் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. Appear to be happy outside. Sometimes ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டே இருந்து சடனா ஒரு நியூஸ் வரும், அவ சூசைட் பண்ணிருக்கான். நிறைய கதை, ரொம்ப ஃபேமஸ் ஆனவா, பெரிய செலிபிரிட்டிஸ், ஒரு நாளைக்கு நியூஸ் வருது அவ சூசைட். ஏன் பண்ணினா தெரியல, முடிஞ்சு போச்சு எல்லா நாளைக்கு லைஃப்ல, சஃபகேஷன் ஆயிடுச்சு. அப்போ இந்த சரீரத்தோட சுகம், இந்திரியங்களோட சுகம், மனசோட சுகம் தான் சுகமா இல்லை. டீப்பர் லெவல்ல there is something which can give you deep fulfillment, நிறைவு. அதனாலதான் சித்தத்தை சரீரத்திலிருந்து தள்ளி 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 ஹிருதயஸ்தானத்துக்கு கொண்டு வரும். அழுத்துறோம் உள்ள, அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஆனந்தம், அந்த சாந்தி, அந்த நிறைவு, இது உள்ள வரணும். அதுக்குதான் நாம அத்தியாத்மம்னு சொல்றோம். அது யாருக்கு வேணுமோ அவளுக்கு வேணும். That is spirituality. அத்தியாத்மம், ஆன்மீகம், மதம் இல்லை, பாக்கியமா இருக்கிற ஆச்சாரங்கள் இல்லை. இந்த பாக்கியமா இருக்கிற ஆச்சாரங்களும் இந்த அத்தியாத்மமுமா மிக்ஸ் ஆயிட்டே வருது நம்ம லைஃப்ல. ஒரு சமயம் இது ரெண்டுமா எப்பவுமே சேர்ந்து போகும் சொல்ல முடியாது. நிக்காத்தார கூட சொல்லிட்டு இருந்தோம், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலிஜியன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கேட்டேன். எது மதம், எது அத்தியாத்மம்? சிவராத்திரிக்கு பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு முழிச்சுட்டு இருந்தா அத்தியாத்மம். நம்ம எல்லாம் இங்கெல்லாம் அப்படித்தான் நடக்கும். திருவண்ணாமலை ஊர்ல எல்லாம், சில ஊர்ல எல்லாம் சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சுட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே சினிமா பார்க்கணும். ஏதோ ஒரு பேரை சொல்லி கண்ணு முழிச்சு, அதை விட படுத்து தூங்கிடலாம். அது அத்தியாத்மம் இல்லை.
அது வெறும் ஒரு யாரையோ கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் தூங்காம இருந்தேன், அவ்வளவுதான். அதனால அத்தியாத்ம ஞானம், கீதையில பகவான் என்ன கொடுக்கிறார்? அத்தியாத்ம ஞானத்தை கொடுக்கிறார். எல்லா வித்தியைகளையும் பெரிய வித்தியை இந்த ஆத்ம வித்யா, அந்த ஆத்ம வித்யா தான் நான் அப்படின்னு பகவான் சொல்றார். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், அந்த வித்தியை தான் நாம இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுக்கு பகவான் கீதையில உபதேசத்தை ஆரம்பிச்சார். முதல் உபதேசம் அசோச்யாக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாம யாரும் சோகப்படுறதுக்கு அருகதை இல்லாதவர்கள். நசோச்யாக அசோச்யாக நோகம் கர்த்தும் அருகதி. உனக்கு துன்பப்படுறதுக்கு அருகதை கிடையாது. பாருங்க, என்ன இந்த மாதிரி ஒரு வித்தை இருக்கிறது, நீ எதுக்கு துன்பப்படணும்? துன்பமில்லை என்னாலும் இன்பமே அப்படின்னு பாடினாரோ இல்லையோ, பகவான் நாமத்தை உள்ள வச்சு துன்பமே இல்லை. வெளியில எல்லாம் துன்பத்துக்கு இருக்கிற காரணங்கள்லாம் நடக்கும். நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தா மாயை எதையாவது உடைக்கும், நம்மளை அழ வைக்கிறதுக்கு. இந்த அறிவோட பலத்துல நான் அழமாட்டேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணினது தான் நசோச்சியாக. யாரையும் நினைச்சு நீ துன்பப்படாதே. கதாசூனு அகதாசூனு, உயிரோட வாழ்ந்து இருக்கிறவாளை நினைச்சு நீ துன்பப்பட வேண்டாம். இறந்து போனவாளை நினைச்சு துன்பப்பட வேண்டாம். இருக்கிறவா போனவா எதை பத்தி நினைச்சு துன்பப்படாது. நம்ம எதையாவது நமக்கு ஒரு காரணம் இருக்கும் துன்பத்துக்கு, அது சரியா இருந்தா நம்ம துன்பம் இல்லாம, அது நம்ம கையில இல்லையே. ஹெல்த் கூட டிபெண்ட் பண்ண முடியாது. சுவாமி ராம் சுகதாஸ்ஜி அவர் சொல்லுவார், பகவானை தவிர எதையும் ஆசிரியக்கப்படாது. ஆசிரிய யோக்கியம் பகவான் மட்டும்தான். மீதியெல்லாம் விவகாரம் பண்ணலாம். ஹெல்த் கூட ஆசிரியக்கப்படாது. You can be healthy, but you cannot depend on health. When you are healthy, ஆரோக்கியம் பரமோ லாபம். ஆரோக்கியம் இருக்கா, லாபம். அவ்வளவுதான், லாட்டரி அடிச்சு. அது முடியாம எடுத்தா, ஒரு சமயம் ஆனந்தாசிரமத்தில் இருக்கிற போது, எனக்கு சின்ன வயசு தான், உடம்பு கொஞ்சம் முடியலை. அப்போ சச்சிதானந்த சுவாமி சொன்னார், உடம்பு முடியலையோ, ரொம்ப மெதுவா தான் பேசும். நேற்று கூட ராஜகோபால் வந்திருந்தார், நித்யானந்தரையே போயிட்டார். எல்லாம் சுவாமிஜி கூட இருந்து பார்ப்போம். முடியலையோ உடம்பு, கொஞ்சம் முடியலை. உடம்பு இருக்குன்னு சொல்றது, உடம்பு இருக்குன்னு சொல்றது, அவ்வளவுதான். ஹெல்த்தியா இருந்தா சரி, ஹெல்த்தியா இல்லையா, இல்லட்டா இல்லை, என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அது ஹெல்த்தியா இருக்கட்டும், ஹெல்த்தியா இல்லாம இருக்கட்டும், நாம ஆசிரியக்கல. ஆசிரியம் நித்திய வஸ்துவத்தான். எது கேடு வந்தே போகாதோ அதை ஆசிரியிச்சு. உன்னை நீ அறிந்தறிந்தாயாக உனக்கு ஓர் கேடும் இல்லை அப்படின்னு கைவல்யம் நினைத்தான். உன்னை நீ தெரிஞ்சுண்டா, ரொம்ப கொச்சையா சொல்லிவிட்டார், கேடு இல்லைன்னு விட்டார். உனக்கு ஒரு கேடும் இல்லை. மீதியெல்லாம் கேடு வந்து போயிடும், கெட்டு போயிடும். நீ உன்னோட ஸ்வரூபத்தை நீ உணர்ந்தாயானால் அந்த ஸ்வரூபம் அவ்யயம் அப்படின்னு பேரு. அப்படின்னா அது அழியாதது, அது கெட்டு போகாதது, அது வளராதது, அது பரிணமிக்காதது, அது சாஸ்வதமா இருக்கிறது, இரண்டற்று இருக்கிறது, சாந்தியே ஸ்வரூபமா இருக்கு, எப்பவுமே ஆனந்தமே ஸ்வரூபமா இருக்கு. மீதி எதை ஆசிரியிச்சாலும் அது வரும் போகும். இது ஒண்ணு மாத்திரம் போக்குவரவு இல்லை, நித்தியமா இருக்கு, அத்வயமா இருக்கு, நமக்கு சுகஸ்வரூபமா இருக்கு, எப்பவும் ஒரே போல இருக்கு. மனசையும் நம்ப முடியாது.
மனசுல ஏதோ ஜபம் பண்ணும், தியானம் பண்ணும், இன்னைக்கு ஆனந்தமா இருக்கு, நாளைக்கு பார்த்தா அது என்னவோ மாதிரி இருக்கும். சாதகாடுக்கெல்லாம் ப்ராப்ளம் உண்டு. கொஞ்ச நாள் ரொம்ப சீரியஸா டவுட் கேட்க வருவான். கொஞ்ச நாளா நல்லா இருந்தது, இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. 1.5 hours மெடிடேஷன் முடியறது, அதுக்கு மேல முடியறது இல்லைன்னா ஒருத்தன் அதுக்கு என்ன பண்ணணும் கேட்ட. 1.5 hours எப்படி முடியறது முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 hours முடியறதுக்கு அவ்வளவு இன்டென்ஸா முடிஞ்சா மீதி இருக்கிற 22.5 hours பரவாயில்ல, ஆனந்தமா இருந்துடுவோம் நாம. 1.5 hours உங்களுக்கு அழகா தியானம் பண்ண முடியறதானா மீதி இருக்கிற டைம் எல்லாம் அந்த சந்தோஷத்திலேயே போயிடும். மனசு பிடிச்சு நம்ப முடியாது. அது சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் எல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணும். பகவானுடைய ஆராதனையை நாம ஜபம் பண்ண போறோம், தியானம் பண்ண போறோம் நினைச்சா அன்னைக்கு நமக்கு லட்டு கிடைக்கும், ஜிலேபி கிடைக்கும், பாயசம் கிடைக்கும், ஸ்வீட்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதனாலதான் நீங்க ஏகாதசி யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு கொஞ்சம் கணிசமா இருக்கணும் யோகிகள் இல்லையா? சுவாமி தபோவன் மகாராஜ் உத்தரகாஷில அவர்கிட்ட போய் உபனிஷத் படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் போனாங்க. சுவாமி சின்மயானந்தாலாம் கூட அங்க போய் படிச்சாங்க. அப்ப சுவாமி சின்மயானந்தாவே ஒரு கதை சொன்னார். ஒண்ணுமே சாப்பிட கிடைக்காது, எதுவும் பிக்ஷை ரொம்ப ரேரா தான் ஏதாவது கிடைக்கும். யாராவது அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது கிடைக்குமா. அப்போ ஒரு அம்மா ஒரு பிசினஸ் மேன் ஒரு பாஸ்கெட் நிறைய லட்டு கொண்டு அங்க கொண்டு சுவாமிக்கு நான் கொடுத்த நமஸ்காரம் பண்ணா சுவாமி அதை எடுத்து அவரோட ரூம்ல கட்டில் கீழே வச்சோம். சின்மயானந்த சுவாமி சொன்னார், காத்தால நடந்தது மத்தியானம் பிக்ஷைக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கிடைக்க போறது. மத்தியானம் வேற ஈஷாவாசிய உபனிஷத்தும் கிடையாது, கேனோபனிஷத்தும் கிடையாது, கட்டோபனிஷத்தும் கிடையாது, லட்டு உபனிஷத்து தான். மத்தியானம் வரைக்கும் லட்டு வரப்போறது வெயிட் பண்ணின்றது ஒன்னும் வரல. அடுத்த நாளைக்கும் வரல, பிக்ஷையோட லட்டு வரல, அடுத்த நாளைக்கும் வரல. இப்போ ஒரு உபனிஷத்து தான், பிரஸ்னோபனிஷத்து. ஏன் வரல? அது அவர் கொஞ்சம் அதிகமா சொல்றாரோ தெரியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் லட்டு கிடைக்கலன்னு சுவாமிஜி தனியே சாப்பிடுறான்னு விட்டுட்டே போயிட்டாலும். அப்புறம் லாஸ்ட்ல ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னாரா, வா அதுல லட்டு வேணும்னா இவருக்கு ஒரே சந்தோஷம், இன்னைக்குதான் கிடைக்கப்படுது. அப்படியே கீழே கொண்டு போய் கங்கையில கவனிச்சு. ஏன் மாற? அவளுக்கு தரத்துக்கு இருக்கிற பிராரப்தம் இருக்கு, நமக்கு சாப்பிடறதுக்கு இருக்கிற பிராரப்தம் இல்லை. இப்படி எல்லாம் பேசினா ராத்திரி இப்ப எப்படி சாப்பிடுறது? நல்லா சாப்பிடுங்க, பரவாயில்ல. சத்சங்க பிரதிபந்தம் வராம இருக்கணும் நமக்கு. அதுதான் ஆகாரம் நமக்கு பிரதிபந்தமாகாம இருக்கணும். ஒரே சாப்பிடாம பட்டினின்னு இருந்தாலும் கஷ்டம், ஓவரா சாப்பிட்டாலும் கஷ்டம். அதான் யுக்தாகாரம். ஆகார சுத்தி வரணும், சித்தத்தை சாந்தம் பண்ணிக்கணும். சாந்தமான சித்தத்துல பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா பிரகாசிக்கும். ஆத்ம வித்யா ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிக்கிற போது சோக நிவர்த்தி உண்டாகும். யார நினைச்சும் சோகப்பட வேண்டாம். அதுதான் பண்டிதனுக்கு லட்சணம். பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத். பிரதாரணிகன் சொல்றது, நல்ல
கேட்டு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது பாண்டித்யம். அது நல்லா பண்ணினதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னா, அந்த படிச்சதெல்லாம் விட்டுட்டு குழந்தை போல இரு. சும்மா குழந்தை போல இருந்தா மென்டலி ரிட்டார்டட். இந்த வித்தியை வேணும் உள்ள, அந்த அறிவு உள்ள பிரகாசமாயி அப்புறம் அந்த அறிவை கூட வெளியில பிரகடனம் பண்ணாம குழந்தை மாதிரி. பால்யனதிஷ்டாசேத். பால்யம்னால என்ன அர்த்தம்னா ஞானத்தோட பலமுடையவன் பாலன். இங்க அந்த ஞான பலவான் பாலா. பால்யம் வித்ய முனி. அப்புறம் இந்த குழந்தை போல இருக்காங்கன்னா முனி ஆயிடுறான். மௌனம். இப்படி படிப்படியா ஸ்ருதி சொல்லின்னு போறது. அதனால பண்டிதனுக்கு லட்சணம் என்ன? ஆத்ம தத்துவ ஞானம் உடையவன். பண்டா ஆத்ம விஷயா மதிஹி ஏஷாம் தேஹி பண்டிதாக. ஆத்ம விஷயா புத்திஹி ஏஷாம் தேஹி பண்டிதாக. யாருக்கு ஆத்ம வித்ய ஆத்ம ஞானம் இருக்கோ அவன் தான் பண்டிதன். அவனுக்கு சோகம் வராது, துன்பம் வராது, துக்கம் வராது. இதுதான் லட்சம். எதிலையுமே மனசு பற்றுதல் இல்லாமல் இருந்தால் சோகம் வராது. இதான் புத்தர்லாம் கூட சொல்ற. அவரும் சோக நிவர்த்திக்காகத்தானே அர்த்தம் இல்ல. துன்பம் இல்லாத நிலை, நிர்வாணம், துன்பத்தால் அஃபெக்டட் ஆகாத நிலை. அடுத்த ஸ்லோகம். ஏன் அவள் நினைச்சு துன்பப்படக்கூடாது? குதஸ்தே அசோச்சாக. ஏன் யாரை பத்தியும் துன்பப்பட வேண்டாம்? என்ன எல்லாரும் நித்தியர்கள் தான், எல்லாரும் ஆத்மஸ்வரூபேன நித்யாக. இப்போ இது ஆரம்பத்துல டைரக்டா பகவான் ஆத்ம வித்தியை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த ஞானம் தான் முக்கியம். அந்த ஞானம் உள்ள பிரகாசமாகணும். அப்புறம் ஞானத்துக்கு பிரதிபந்தமா இருக்கிறத நிவர்த்தி பண்றதுக்கு தான் கர்மா, கர்மயோகம். அது அப்புறம் முதல்ல கீதை ஆரம்பிச்சதுமே பகவான் கர்மயோகத்தை சொல்லல, நேர ஞானத்துக்கு தான் வர. ஏன்னா டைரக்டா முடியுமான சிம்பிளா முடிச்சுடலாம் கதையை. தத்துவமசின்னு முடிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. நீ அதுதான் அப்படின்னு முடிச்சிடலாம். உன்னை நீ உன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சு. எனக்கு தெரியலையே பகவானேன்னா சரி கண்டினியூ பாப்போம் எங்க இருக்க. அப்ப முதல் நேர உபதேசம் நீதான், அது உன்னோட ஸ்வரூபம். நத்வேவாஹம் ஜாது நாசம், நத்வேவாஹம் ஜாது நாசம், நத்வம் நேமே ஜனாதிபாஹ, நத்வம் நேமே ஜனாதிபாஹ, நசைவ ந பவிஷ்யாமஹ, நசைவ ந பவிஷ்யாமஹ, சர்வே வயமதः பரம், சர்வே வயமதः பரம். தன்மை முன்னிலை படர்க்கை மூணு இருக்குதுல இந்த ஸ்லோகத்தில். நான் அப்படிங்கிறது, நீங்கிறது அவன்கிறது, நம்ம அவ எல்லாமே இருக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ள. அகம் நான் இல்லாத ஒரு காலமே கிடையாது. ஜாத்து கதாச்சித் அகம் ந ஆசம் இதி நாஸ்தி. கிந்து ஆசமேவ, எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருக்கேன். ஓ நீ ஈஸ்வரன், அதனால சொல்றியோ. நத்வம், நீயும் இல்லாத காலமே கிடையாது. ஓ நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டுமா ஸ்பெஷலான இமே ஜனாதிபாக. இங்க யார் யார் அரசர்கள்லாம் இருக்காளோ, யார நீ கொல்ல போறேன்னு நினைச்சிருக்கோ அவ எல்லாரும் இல்லாம இருந்த ஒரு காலம் கிடையாது. நசைவ ந பவிஷ்யாமஹ, நாம அப்படி இல்லாத ஒரு காலம் நமக்கு இன்னும் வரவும் வராது. பவிஷ்யாமஹ ஏவ, எல்லா காலத்திலையும் நாம இருந்துதான் இருக்க போறோம்.
அதனால சர்வே வயம் அதః பரம் த்ரிஷு அபி காலேஷு நித்யாக ஆத்மஸ்வரூபேண இத்யர்த்தः. நம்மளை பத்தி சொல்ற போது நான் அப்படின்னு சொல்றோம். முன்னாடி ஒருத்தன் வரும்போது நீ அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவாளையெல்லாம் அவா அப்படின்னு சொல்றோம். ஐ, யூ, ஹி ஆர் தே. இதுல நான் அப்படிங்கிறது எனக்கு அனுபவத்தில் இருக்கிற வஸ்துவை நான் சொல்றேன். உலகத்துல இப்போ இந்த மாலைன்னா இந்த மாலை உங்களுக்கு தெரியும், வாட்ச்னா வாட்ச் தெரியும், புக்குனா புக்கு தெரியும். நான் அப்படின்னா எனக்கு தெரியறது, நான் என்ன சொல்றேன். நீ சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு என்ன தெரியறது? அவர் ஏதோ நீய சொல்றாருன்னு தெரியறதா? இப்படி தெரியுது, நான் தான் தெரியுது இல்ல. நீன்னு நான் சொல்றேன், உங்க அனுபவத்திலையும் நான் அப்படின்னு தான் வருது. இந்த அவன்கிறது நமக்கு கான்டாக்ட் பண்ணவே முடியாது. The moment you contact the third person, he becomes second person. And in his own experience, he is the first person. சரியா? இப்ப என்னாச்சு? இந்த நான் மட்டும்தான் இருக்கு, நீயும் கிடையாது அவனும் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கு. சரியா? இந்த யோக நித்ரான்னு ஒண்ணு பண்றான். இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா படுத்துங்க. சொல்லுவா, கையில ஒரு விரலையான்னு நினைச்சுக்கோ, கட்ட விரல், அடுத்த விரல், அடுத்த விரல், கால் விரல், காலு, முட்டு, தொடை, இடுப்பு, வேற இப்படியே சொல்லின்னு வரும். அப்புறம் உள்ள இருக்கிற உறுப்புகள், பிரெயின், ஹார்ட், லிவர் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லாம் சொன்னா யூ கேன் இமேஜின். நான் அப்படின்னு சொன்னா என்ன இமேஜின் பண்ணிக்கலாம்? நான் அப்படின்னு பார்த்தால் அது அங்கேயே வந்துருது வஸ்து. அந்த நான்கிற தாட் பார்த்தா அது உண்மை இல்லை. இப்ப நீங்கிறது நான் ஆயிடுது, அவன்கிறது நான் ஆயிடுது. எனக்குள்ள இருக்கிற நானை தேடி பார்த்தா அதை காணும். புத்தர் சொன்னார் அது நான் இல்லைன்னு விட்டார், சூன்யம் விட்டார். ஆக்சுவலா புத்தர் அது ரொம்ப சொல்லலை, அப்புறம் வந்தவாழ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார் சூன்யம். அந்த நாம என்ன சொல்றோம்? பாழன்று அறி அப்படின்னு. அது சூன்யம் இல்லை. ஏன்னா நீ நான்கிற விருத்தி தான் சூன்யமே தவிர அந்த நான்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது அந்த இருப்பு உணர்வு இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ், இஃபல்ஜன்ஸ், சத்தே சித்து, சத்தா சித்து. பகவத்பாதர் ஒருத்தர் சொல்ற, சிஷ்யனுக்கு உபதேசம், சத்தாச்சித் சுகரூபமஸ்தி சததம். எப்பொழுதும் அந்த இருப்பு உணர்வு தான் இருக்கு, அதுல நான் கிடையாது, நீ கிடையாது. நாகம் நச்சத்வம் ரிஷா நேதம் வாபி ஜகத் பிரதிஷ்டமகிலம் நாஸ்தி ஜானீஹி போஹோ. இந்த காணக்கூடிய ஜெகத் இல்லப்பா, நான் நீ அவன்கிறது இல்லை. ஒரு இருப்பு உணர்வு, சத்தாச்சித் சுகரூபம், சத்து சித் சுகம், அதுதான் இருக்கு. அந்த சச்சித் சுகஸ்வரூபமாக இருக்கிற வஸ்துவில நான்கிற ஒரு தாட், ஒரு விருத்தி எழும்புறது. அப்புறம் நீன்னு சொல்றது, அவன்னு சொல்றது, அது இதுன்னு சொல்றது. துவம் அகம் இதம் இதீயம் கல்பனா. ஏன் இந்த கல்பனை வருது? புத்தி தோஷாது. புத்தியில சரியான அறிவில்லையாம், அதனால அவனுக்கு நான் நீ அவன் வருது. பிரபவதி பரமாத்மனி அத்வயே நிர்விகல்பே பிரவிலசதி சமாதௌ அஸ்ய சர்வோ விகல்பஹ விலயனம் உபகச்சேத் வஸ்து தத்துவாவதிஷ்ட்யா. இந்த சித்தம் நிശ്ചலமாகிற போது சமாதியில நிர்விகல்பமான நிலையில, இரண்டற்ற நிலையில வஸ்து தத்துவாவ திருஷ்டி.
அந்த எது இருக்கோ அதோட திருஷ்டி இவனுக்குள்ள வரும்போது அந்த இடத்துல நீ நான் எல்லாம் போயிடுறது. அக்ஷரமண மாலையில ஒரு பாட்டே உண்டு, நீ நான் அறப்புலி நிதம் களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சல. அருணாச்சல நீ நான்கிறதெல்லாம் அற்று போய் களிமயமாய் நின்றிடும் நிலை, ஆனந்தமான நிலை, அந்த ஸ்வரூப நிலை, அந்த போத பிரகாசத்தை எனக்கு அனுகிரகம் பண்ண. நீ நான் அறப்புலி, புலினாக்க புல்ஹி அப்படிங்கிறது புலி, புல்கிறது அப்படின்னா கட்டிக்கிறது, ரெண்டு ஒன்னாயிடுறது. நீ நான் அறப்புலி நிதங்களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சலம். அதுல நான் நீங்கிற விற்த்திக்கே இடமில்லாத நிச்சலமான நிர்விகல்பமான அந்த ஒரு சிதாகாசம்ங்கிறோம் நம்ம. அதுல ஆகாசம்னா ஒரு ஸ்பேஸ் வேணும். அது வாஸ்தவமா ஆகாசம் சொல்ல முடியாது. ஏன்னா it just swallows space and time and causation. தேச கால நிமித்தங்களை எல்லாம் அது முழுங்கி விடுறது. ஆனா அது சுத்த சைதன்ய ஸ்வரூபமா விளங்குறது, அதுதான் இருக்கு. அதுல ஹே அர்ஜுனா, நானு நீ இந்த ராஜாக்கள் எல்லாம் தோன்றா நிற்கிறா வரையறா, அது சாஸ்வதமா இருக்கு. அதோட அனுபவம் எல்லாருக்குள்ளே இருக்கு. நிறைய குடம், எல்லா குடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்கு. என்ன சொல்ற, இந்த குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம், அந்த குடத்துல இருக்கிற ஆகாசம், அந்த குடத்துல எல்லாம் ஒரு ஆகாசம் தான். அந்த ஆகாசத்துக்கு இந்த குடம் இருந்தாலும் உடைஞ்சாலும் தெரியாது. அந்த ஆகாசத்துக்கு இந்த குடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆகாசத்துல குடம் உண்டாகவே முடியாது. குடத்தை எவ்வளவு பொடிச்சாலும் ஆகாசம் தான் இருக்க போறது. அப்புறம் இந்த குடம் அது ஏதாவது ஒரு ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு தானே உட்காரணும். எங்க உட்காரும்? உட்காரவே முடியாது. ஆகாசம் தான் இருக்கு, அது குடமா அப்பியர் ஆகுது. ஆகாசம் இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாரு, பாடியில மேக்சிமம் இடம் ஆகாசம் தான். அப்புறம் மீதி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? அங்கே ஆகாசம் தான் இருக்கு நம்ம சொல்றோம். அது நீங்க ஹார்ட்டுங்கிறீள், லிவருங்கிறீள், கிட்னிங்கிறீள், பாடிங்கிறீள், பிரெயின்ங்கிறீள், என்னெல்லாம் சொன்னாலும் ஆகாஷ ஏவ. ஆகாஷ சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம். ஆகாஷ சரீரம் பிரம்ம, அந்த ஆகாசம் தான் இருக்கு. அதுல குடம் மாதிரி இந்த சரீரம் தெரியறது, மனசு தெரியறது, எல்லாம் தெரியறது. ஆனா இருக்கிறது அந்த ஆகாசம் தான். அது ஒண்ணு நமக்குள்ள இருப்பு ஸ்வரூபமா இருக்கு. அகங்கிற அனுபவ ஸ்வரூபமா இருக்கு. நீன்னு கூப்பிடுறதே அவனுக்குள்ளேயும் அது அதே ஸ்வரூபமா தான் இருக்கு. அவன்னு கூப்பிடுறதே அவன்லயும் அதே தான் இருக்கு. இப்ப மொத்தத்துல எல்லாருலயும் அந்த சைத்தன்யம் ஒரு வஸ்து தான் இருக்கு. அனுபவம் ஒரே போலதான் இருக்கு. அதனாலதான் அடைஞ்ச வாழ்க்கை யாரே அஜ்ஞானிகள்னே தோணுது. யாராவது அஜ்ஞானிகள் இருந்தா தானே. உங்களையெல்லாம் நான் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, உங்களையெல்லாம் நான் அஜ்ஞானின்னு நினைச்சுன்னு சொன்னேன்னா பலிக்கவே பலிக்காது. உங்களையெல்லாம் ஞானிகள் நினைச்சுன்னு சொன்னா சொல்றதுக்கு அர்த்தமும் இருக்காது. இப்ப என்ன பண்றது? நான் சாதாரணமா சொல்றது உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணையினால முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நம்ம போய் உட்கார்லன்னு பாவம் அவர் என்ன பண்ணுவார்? கம்பேஷன். எல்லாருக்குள்ளயும் இந்த வஸ்து இருக்கு. ஒரு விளையாட்டு தான், ஒரு பிரிட்டென்ஷன் தான். எப்போ நமக்கு டைம் ஆகுதோ விளையாட கழட்டி போட்டுருவோம். வேஷஹானத ஸ்வாத்ம தரிசனம் ஈச தரிசனம் ஸ்வாத்ம ரூபதா. அஜ்ஞானி மாதிரி, அறியாதவன் மாதிரி எல்லாம் தோன்ற, துன்பப்படுற மாதிரி, துக்கப்படுற மாதிரி எல்லா அனுபவங்களும் பகவான் தான். பெங்களூர்ல ஒரு பிரவச்சனம் கணேசனா கூட இருந்தாப்போ பிரவச்சனம் நடக்கிற சமயத்துல இது சொன்னோம். எல்லா அனுபவங்களையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கணும்னா ஒரு அம்மா வந்து சொன்னா, I have so much trouble in life. How can I look at that as Ishvara? See, we have so many forms of Ishvara. You are experiencing Troubleshwara Mahadeva.
Mahadeva has appeared to you as trouble. So why not? In that form, he is appearing to you, so he is Troubleshwara Mahadeva. ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் வந்து 12 நமஸ்காரம் பண்ணினார். என்ன ட்ரபிளையும் கொண்டு வந்தேன், நீங்க ஈஸ்வரன் காட்டி கொடுத்த ட்ரபிளேஸ்வர மகாதேவ். ட்ரபிளும் மகாதேவன் தான், ஈஸ்வரன் தான். நமக்குள்ள ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லா அனுபவங்களும் அந்த ஆகாசத்துல தானே வருது இல்லையா? துன்பம் வந்தாலும் அந்த ஆகாசத்துல தான் வருது, இன்பம் வந்தாலும் அந்த ஆகாசத்துல தான் வருது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆகாசம் சுஷுப்தியில எல்லாத்தையும் நீக்கி தான் மட்டுமா நிற்கிறது. எல்லாத்தையும் ஜாகிரத் சொப்னத்தை எல்லாம் நீக்கி சுஷுப்தியில அந்த ஆகாசம் ஆகாசமாவே இருக்குன்னு ஸ்ருதி சொல்றது. யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத், ஸ்ருதி சொல்றது ஏஷ ஆகாஷ ஆனந்தஹா. ஏன் நம்ம சுஷுப்தியில அந்த கனவில்லாத தூக்கத்துல போயிட்டு வரும்போது ஏன் சுகமா இருக்குங்கிறோம்னா அங்க ஆகாச ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்ருதி. மீதி டைம்ல எல்லாம் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் happiness through some object, some name and form. But in that state, there is no name, there is no form, there is no experience, there is only infinite space. And space is not like this. It is non-dual space. So there is no person to recognize the space also. So the Shruti says, the Upanishad, Taittiriya Upanishad says, Esha Akashanandaha. Bhuma. That உணர்வோட கான்ஷியஸா இங்க அனுபவிச்சா சாட்சாத்கார எல்லையில்லாத பரவெளி இன்பம். சிதம்பரம் நடராஜா சிதம்பரம் சொல்றோம் பாருங்க, சிதம்பர ரகசியம்ங்கிறாளே, துணியை தூக்கி தூக்கி காட்டுவாங்க, போய் பார்த்துட்டே இருப்பாங்க, இதான் தெரியறதான். அது அந்த துணி விளக்கினா போறது. நமக்குள்ள ஒரு துணி இருக்கு, சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து அருள் சீரை அளித்தருள் அருணாச்சலம். உள்ள இருக்கிற அந்த திரைய விளக்கணும், ஆவரணத்தை விளக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கலைங்கிற அறியாமை அவித்யா உள்ளேந்து விலகி எடுத்தானா சிதம்பர ரகசியம். சித் அம்பரம், சிதம்பரம்னா சிதாகாசம், நம்ம ஸ்வரூபம் ஆத்மா. அது உள்ள தெரிஞ்சு கொடுத்தானா அகம் சர்வதா ஏவ அஸ்மி, நான் எப்பவும் இருக்கேன், இருப்பேன், என்னோட ஸ்வரூபம். அந்த இருப்பு ரூபமா நான் முன்னாடி இருக்கேன், இருந்திருக்கேன், ஆக்சுவலி முன்னாடி இருக்கேன், இப்ப இருக்கேன், ஃபியூச்சர்ல இருக்கேன், அப்படிதான் சொல்லணும். நான் முன்னாடி இருந்திருக்கேன், இப்ப இருக்கேன், ஃபியூச்சர்ல இருக்க போறேன் இல்ல, எப்பவுமே இருக்கேன் தான், இருக்குதான் எல்லாரும் அந்த இருப்பு. And the past consciousness also appears to you now as memory, and future consciousness might happen, not sure, as expectation, desire, imagination. But always you are experiencing only pure consciousness, Shuddha Chaitanya, both. And whatever you call it as a shoga, it is only some clouds in that sky. Some happiness, some clouds in that sky. It's like seeing a film, a movie in a screen. Nothing is happening there. What do you see? சிரிக்கிறோம், அழறோம், என்னெல்லாம் பண்றோம் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம சிரிக்கிறோம், அழறோம். நாங்கள் சின்ன வயசுல ஊர்ல ஒரு பையனை கூட்டிகிட்டே பிலிமுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேன். அந்த பையனை அடிச்சிடுவானா அவன் என்னன்னாக்க, எம்ஜிஆர் அங்க அடிச்சா பரவாயில்ல, இவன் முன்னாடி இருக்கிறவனை அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டே போறேன், அங்க அடி நடக்குது, இவன் எதுக்கு என்ன பண்றான்?
முன்னாடி இருக்கிற ஒரு வயசானவரோட தலையில இவனுக்கு தெரியவே இல்லை, ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒண்ணு கொடுத்துட்டான். எப்பவுமே உண்டு அவனுக்கு ப்ராப்ளம். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுந்து ஓடி போயிடுவான் அங்க என்ன நடக்கிறது பார்க்கறது. அவ்வளவு ஐடென்டிபிகேஷன். ஹிருதயார்த்தம் யத் பிரதீயேதா. பாகவதன் சொல்றது உண்மை இல்லை காண்றது. பட் யூ டேக் இட் சோ சீரியஸ்லி. அதுதானே நமக்கு ப்ராப்ளமே, அதுதானே. நம்ம லைஃப் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம். அது விளையாட்டுன்னு சொல்றோம். விளையாட்டு தெரிஞ்சா பரவாயில்ல, விளையாட்டு தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப விளையாட்டே சீரியஸா இருக்கு இல்லையா? நம்மளோட விளையாட்டுகள்லாம் பாருங்க, நேஷனல் கேம்ஸ் எல்லாம் பாருங்க, இட்ஸ் ஆல் வார் பேட்டில். அது எப்ப அவனுக்கு அது விளையாட்டுன்னு பெரிய விஷயங்கள் துக்கங்கள்லாம் கூட விளையாட்டுன்னு தெரியுமானா, பரமேஸ்வரனுக்கு சம்ஹாரம் விளையாட்டு. கிருஷ்ணாவதாரம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா விளையாட்டாவே பண்ணினார் அவர் எல்லாத்தையுமே. இந்த உபதேசம் பூரா அந்த வாழ்க்கை தான், எல்லாமே விளையாட்டு. யுத்தமும் விளையாட்டு தான், உபதேசம் கூட விளையாட்டு தான். எல்லா இடத்துலயும் விளையாட்டு தான் அவனுக்கு. அப்படி அதுதான் லிபரேஷன். அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்குமான வாழ்க்கையில சுதந்திரமாயிட்டோம். பயமே இல்லை, ரெண்டாவது ஒரு வஸ்து இல்லை, எதை பத்தியும் கவலைப்படாம ஆத்மபாவத்தோட சுவாதந்திரியத்தோட ஆனந்தம், ஆத்மாவோட ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட எல்லாரும் ஆத்மா. இந்த ஸ்லோகத்துக்கு எசன்ஸ் அதுதான். நான் இல்லாத காலம் கிடையாது, நீ இல்லாத காலம் கிடையாது, இவாள்லாம் இல்லாத காலம், எல்லாரும் எப்போ இருக்க. ஏன்னா ஆத்மஸ்வரூபேன நித்யாகா. இது இதோட எசன்ஸ் என்னன்னா எல்லாரும் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தான். எல்லாருமே ஆத்மா தான். நல்லவன் கெட்டவன் எல்லாம் சொல்றோம், பேருக்கு சொல்றோம், நாடகத்துல நடிக்கிறதுக்காக சொல்றோம். பட் எல்லாரும் ஆத்மா தான். சகல பேரும் ஆத்மஸ்வரூபேன நித்யாக ஆத்மஸ்வரூபமாவே இருக்க, சைத்தன்யமாவே இருக்க. இந்த ஒரு அறிவு நமக்குள்ள வந்ததானால் தேகபேதானுவர்த்தியா பகுவச்சனம். பாஷ்யக்காரர் சொன்னார், எல்லாருக்கும் தேகம் வர வர ஒண்ணு கூட ஒரு மாதிரி இல்லை. பாருங்க, என்ன ஒரு ஆர்ட் ஒர்க் இல்லையா? இவ்வளவு ரூபங்கள் எல்லாம் வேற வேறையா இருக்கு. ட்வின்ஸா இருந்தா கூட எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா கூட எல்லாம் வித்தியாசம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பசங்க இருந்தா, பெரியவாளானதுக்கு அப்புறம் 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இவரை கண்டுபிடிக்கிறது, தொப்பை பாருங்க. ஒருத்தருக்கு தொப்பை கொஞ்சம் அதிகம், கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ரூபத்துல, ஆனா உள்ள எல்லாருக்குள்ளே ஒரே வஸ்து தான். நம்மளாம் பரிச்சயம் இல்லாதவங்களே கிடையாது, எல்லாம் நம்மளாம் ஒண்ணுதான். இப்படி தெரிஞ்சுட்டாங்கன்னா லோகத்துல எங்க போனாலும் அந்த ஒண்ணு பார்க்கலாம். எல்லா ஊரும் ஒண்ணுதான். எத்திர விஸ்வம் பவத்யேக நீடம். உபனிஷத் சொல்றது, எங்க இந்த பிரபஞ்சம் பூரா ஒரு பிரான்ச், ஒரு கடையில் உட்கார்ந்து இருக்கிற கிளி போல ஆயிடும். ஜீவன் முக்தனுக்கு இந்த ஊரு அந்த ஊர்லாம் கிடையாது, எல்லா ஊரும் நம்ம ஊரு தான். எங்க வேணா போனாலும் நம்ம ஊரு தான், எல்லாரும் நம்ம ஆளுகள் தான். இன்னும் ஒரு பாட்டு முடியாது, யாவரும் யாதும் ஊரே. நம்ம எல்லாரும் நம்மளோடது தான். எப்போ எல்லாரும், அது மனுஷியால் மட்டும் இல்ல, மிருகம், மனுஷன் எல்லாத்துக்குள்ளே அது சர்வபூதங்கள்லையும் ஆத்ம தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஜீவன் முக்தனுடைய நிலை, சர்வாத்ம பாவம். அதைதான் பாகவதம் பக்தின்னு சொல்ற. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பக்தினாக்கா ஏதோ ஒரு பூஜை பண்றது, கீர்த்தனம் பண்றது. உத்தம பக்தி
பக்தின்னு பாகவத் எதை சொல்ற? சர்வபூதேஷு யஃ பஷ்யேத் பகவத் பாவமாத்மனஹ பூதானி பகவதி ஆத்மனி ஏஷ பாகவதோத்தம. சர்வபூதங்கள்லையும் எவன் பகவானை பார்க்கிறானோ, சர்வபூதங்கள்லையும் எவன் பகவான்ல பார்க்கிறானோ, அப்படின்னா என்ன? ஆத்மாவை பார்க்கிறானோ, சபக்தா பாகவத உத்தம உத்தம பக்தா. மத்தியம பக்தன் பகவான் கிட்ட பக்தி, பகவத் பக்தான் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப். ஈஸ்வரே தது அதீனேஷு பாலிஷேஷு த்விஷத்சு. யாராவது இதெல்லாம் தெரியாதவா இருக்கான அவள்கிட்ட கருணை, வெறுக்கிறவாளை பார்த்தா உபேக்ஷா. பக்தாளை பார்த்து வெறுக்கிறவா இருப்பா, அவளை பத்தி திங்கே பண்றது இல்லை, உபேக்ஷா. இவன் மத்தியம பக்தா. இது நமக்கு எல்லாருக்குமே வேணும். பகவான் கிட்ட பக்தி, பகவத் பக்தாளோட ஃப்ரெண்ட்ஷிப், மைத்ரி பாவம். பக்தி இல்லாதவாழ்கிட்ட கருணை, ஏதோ போய் சொல்லி கொடு, அவளுக்கு கொஞ்சம் அத்தியாத்ம வித்தியை கொஞ்சம் உள்ள போடு. நிம்மதியா இருக்கணுமா? நம்மளை வெறுக்கிறவா இருப்பா, குத்தம் சொல்றவா இருப்பா, எல்லாம் இருப்பா, அவளை நம்ம சிந்தையே பண்ணணும். நம்ம சிந்தை பண்ணினா மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். யோக சூத்திரம் தான் அந்த மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷா. பதஞ்சலி யோக சூத்திரத்தையே கீதையில எடுத்துக்கிறார், பாகவதத்துல எடுத்துக்கிறார், எல்லா இடத்துலயும் எடுத்துக்கிறார். புத்தர் கூட நிறைய எடுத்துக்கிறார். உபேக்ஷா. சங்கராச்சாரியர் கூட சொல்ற ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணி சொல்றார், யாராவது உங்களை வெறுக்கிறாங்கன்னா அவளை போய் என்கொயரே பண்ணாதீங்க, ஏன் வெறுக்கிற இதெல்லாம் கேட்காதீங்க, அவனே வச்சுக்கட்டும், அவனே வச்சுக்கட்டும். விவதத்ஸ்வேவ நிக்ஷிப்பிய வித்வேஷோத்பவ காரணம். அதை உள்ள எடுத்துட்டு உன்னோட நிம்மதியை கெடுத்துக்காதே. தைர் அபாதித சத்புத்தி சுகம் நிர்வாதி வேதவித். வேத தாத்பரியம் தெரிஞ்சவன் சௌக்கியமா இருக்கான், அவன் பாட்டுக்கு வச்சுட்டு இருக்கட்டும். அவன் வாங்கிட்டா தானே நான் பாட்டுக்கு வச்சுட்டு அந்த வெறுப்பெல்லாம் அவன் வச்சு நம்ம பாட்டுக்கு அவனை பார்க்கிறப்போ சந்தோஷமா எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு போக முடியுது, நல்லது. இல்லாட்டாலும் அது கூட சம்டைம்ஸ் அஃபெக்ட் பண்ணும் நம்மளங்கிறதுனால உபேக்ஷானும் ஒன்னும் பார்க்கவே வேண்டாம், தெரிஞ்சுக்கவே வேண்டாம். பேசாம சாந்தமா நிம்மதியா சந்தோஷமா யாருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. யக்கரோதி சமத்தியமஹா. இவன் மத்தியம பக்தன். உத்தம பக்தனுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை, அவனுக்கு எல்லாரும் பகவத் ஸ்வரூபம். பிராகிருத பக்தன் யாருன்னா கோவில்ல மட்டும் பூஜை பண்ற இடத்துல மட்டும் சுவாமி. ஈஸ்வரே அர்ச்சாயாமேவ ஹரயே பூஜா. ஆனா அங்க பக்தி இருக்கு. ஸ்ரத்தையே ஹதே, அங்க ஸ்ரத்த இருக்கு அவனுக்கு. நதத் பக்தேஷு, பக்தான்கிட்ட எல்லாம் கனெக்ஷன் கிடையாது. சபக்தா பிராகிருதா, அன்ரிஃபைன்டு பர்சன். மெஜாரிட்டி அப்படித்தானே, மெஜாரிட்டி இந்த பிளேன்ல தான் இருக்கா. ஆனா அது கூட வந்தா நல்லது, இந்த லெவல்லையாவது வந்தா பரவாயில்ல. காஞ்சி மகாபரிவா ஒரு தடவை சொன்னான், யாரையும் கெடுக்காதேடா, அவன் உத்தம பக்தி எல்லாம் சொல்லி எல்லாம் அவன் பாட்டு கோவில போய் குங்குமம் வாங்கி சுமத்துல தேய்ச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ போட்டோம். அங்க போய் நமஸ்காரம் பண்ணி இந்த குங்குமத்தை வாங்கிட்டு இட்டுட்டு அந்த தூணிலையோ எங்கேயோ எல்லாம் தேய்ச்சிட்டு தான் போறோம். ஏதோ பண்ணிட்டு போட்டோம். கொஞ்சமா உள்ள வரது ஏதோ வரதோ இல்லையோ, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆதரவு வருது, அதுவே ஸ்லாக்கியம். அது அப்புறம் படிப்படியா வந்து உத்தம பக்திங்கிறது ஞானம் தான் உத்தம. ஆத்ம ஞானி தான் பக்தன். ஞானம் வேற பக்தி வேற எல்லாம் நினைச்சுக்கிறாலே. பகவான் கீதையில சொல்ற 4 வித பக்தர்கள். ஆனா அதுல சிறந்த பக்தன் ஞானி. ஞானி து ஆத்மைவமே மதம். அவன் வேற இல்லை, நான் வேற இல்லை. யாரு ஞானியோ அவன் தான் நான் தான் ஞானி. என்ன பார்க்கணுமா லோகத்துல? ஞானியில தான் பார்க்கணும், சிவன் முக்தன்ல தான் பார்க்கணும். ஞானி து ஆத்மைவமே மதம். ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதி. அப்ப ஞானம் என்ன? சர்வபூதங்களையும் பகவானை பார்க்கிறது.
அது எப்படி பார்க்க முடியும்? சாஸ்திரத்தை ஸ்வீகரிச்சுக்கணும், குரு முகத்திலேருந்து கேட்டுக்கணும். பாகவதத்திலையும் சொல்ற, நீ ராகத்வேஷங்களை விட்டு இந்த அறிவை எடுத்துட்டு அப்படி பழக படிச்சுக்கும். யாரையும் ஜட்ஜ் பண்ணாதே, அவளோட ஸ்வபாவத்தால அஃபெக்டட் ஆகாதே, அவ கர்மாவால அஃபெக்டட் ஆகாதே. சுபாவத்தையும் கர்மாவையும் பார்த்தாலே ஆத்மா பகவான் பார்க்க முடியாது. பரஸ்வபாவ கர்மாணி, அது இன்னும் ஒரு படிக்கு மேல போய் சொல்ற, நிந்தேத நஸ்துபித குருவத சாது அசாதுவா. அவன் நல்லது பண்ணினா அவனை ஸ்துதி பண்ணாதே, அவன் கண்டு முன்னாலே கெட்டது பண்ணினாலும் உன் கண்டுக்காத. இப்படி பண்ணினா லோகத்துல விவகாரம் பண்ண முடியாது. லோக விவகாரம் பண்றவாளுக்கு இருக்கிற உபதேசம் இல்லை இது. யாரு பகவத் அனுபவம் வேணும்னு சொல்றானோ அவளுக்கு இருக்கிற உபதேசம். போலீஸ்ல போய் இது சொன்னா சரியாகாது. பகவத் பக்தி எல்லாம் வந்தா அவ இந்த எப்படி போய் ஒருத்தனை அடிக்கிறது, பகவான் தோணினா அடிக்க முடியாது. இப்படி நம்ம கொஸ்டின் பண்ணினா பரமார்த்தத்தை வச்சுட்டு இந்த விவகாரத்தை சேர்த்துன்னு போக முடியும். போலீஸ்லதுமே எனக்கு ஞாபகம் வந்துடுது. சம்டைம்ஸ் ரொம்ப வேடிக்கையான அனுபவங்கள் வரும். பாலக்காட்டுலேயும் வந்துருக்கேன். ஒரு டோல்ல ஜஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்கோம், பாலக்காடு தாண்டி ஒரு டோல்ல நம்ம கார் நிற்கிறது, பின்னாடி ஒரு கார் இதுல மோதிடுது. டோல்ல நிற்கிறோம், மோதிடுது. பேக்கெல்லாம் ஒன்று ஆடி போயிடுது. கூட விஸ்வநாத மாமா இருப்பா, கொஞ்சம் ஆடி விட்டேன் உடம்பு. 2 பசங்க யங்ஸ்டர்ஸ். அப்போ என்ன பண்ணணும், கார் கொஞ்சம் நசி கொடுத்து பேக்கில் அந்த பசங்களும் அவன் முதல்ல கொஞ்சம் ரோஷமா வந்தா, அப்புறமா தான் அவளோட தான் ஃபுல் மிஸ்டேக். ஏன்னா நிற்கிற காரு டோல்ல இருக்கிற கார்ல இடிச்சிருக்கான். ஆனா நம்ம பாட்டு போக முடியுமா பார்த்தோம். அதுக்குள்ள என்ன எல்லாரும் வந்துட்டா, அந்த டோல்ல இருக்க போலீஸ் எல்லாம் வந்துட்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா காலங்காலத்தால சத்சங்கம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கார்த்தால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோமா பகவான். லைஃப் டைம்ல பெரியவாடா சொல்லுவா, 2-3 இடத்துக்கு போகவே கூடாது. முடியுமான ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது எல்லாம் சொல்லுவேன். இது மாதிரி ஒரு தலையில எழுத்தா அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள தெரிஞ்சு பாலக்காட்டுல இருந்து அவா எல்லாரும் ஓடி வந்துட்டான். நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அந்த பசங்களுக்கா லைசன்ஸும் இல்லை. யாரோ கார் எடுத்து வீட்டுல சொல்லாம வந்துட்டேன். அவன் சொல்றேன் விட்டுடுங்கோ. நான் சொல்றேன் விட்டுடுங்கோ. ஆனா போலீஸ் விட மாட்டேங்க. ஸ்டேஷன் சரி என்ன தலையில எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போறதையே ஒரு கஷ்டம். ஒரு பக்கத்துக்கு இல்லையா ஸ்டேஷன் உள்ள போறேன். அந்த போலீஸ் அங்க இருக்கிறவன் இருக்காரு. ஒருத்தர் போலீஸார் சடான நமஸ்காரம் பண்ணான். அப்புறம் எழுந்து நின்று கண்ணெல்லாம் கண்ணீர். போலீஸ் நான் பாக்குறது போலீஸ் ஸ்டேஷன் தான், இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு மாறி வந்துட்டோமா. அவன் போலீஸ் சொல்றான், சாமி முந்தா நேற்று வரைக்கும் பிரவச்சனத்துக்கு வாங்க, நேற்றுக்கு ஒரு கர்நாடகாலேருந்து ஒரு டெரரிஸ்ட்னு ஒருத்தர் பிடிச்சின்னு ரொம்ப பேச வச்சுட்டான். எனக்கா அவனை அடிக்கவும் முடியல, அவனை திட்டவும் முடியல. நீங்க வேற எல்லாரும் ஆத்மா பிரம்மன்னு சொல்லுங்க. இங்க வருவார் அப்பப்போ வருவார். அப்போ சுவாமிகிட்ட போய் அந்த ஒரு புக்குக்கு சிக்னேச்சர் வாங்க முடியலையே, சிக்னேச்சர் வாங்கிட்டு போனேன். லாஸ்ட் டே இருக்க முடியலையே நினைச்சுட்டே இருந்தேன், பார்க்கலையே நினைச்சேன். அதுக்கு இதுவா வழி? இப்படி பிரார்த்தனை பண்ணதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்மளை நிறுத்தி பார்க்கலையே நினைச்சிட்டு இருந்தேன், பகவானையே பார்க்க முடியலையே நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த பகவானுக்கு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டு. அப்போ நினைச்சேன், அப்போ விவாட்ல எப்படி போலீஸா இருப்பான்னு நினைச்சேன். ஏன்னா உள்ள அவன் சத்சங்கம் பண்றா, ஒரு இடத்துல சத்சங்கம் வச்சுன்னு பண்றா, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி போலீஸா? குருவாயூர்ல ஒரு தடவை அது மாதிரி சத்சங்கம் நடக்க போகுது. அங்க இருக்கிற கோவில்
அத்தாரிட்டிஸ் ஒருத்தர் வந்து சொன்னார், இங்க இருக்கிற டிஎஸ்பியோ ஏதோ ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் சுவாமி பார்க்கணும்னு சொன்னாரு. காதில் நான் சரியா வாங்கிக்கல. சத்சங்கத்துக்கு போற போது ஏதாவது சொன்னா பெருசா உள்ள விழாது. அலைய ஆட்டி அப்புறம் உள்ள போனதுமே ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணது நான் முதுகுல ஒரு அடி போட்டு. அப்புறம் பார்த்தா போலீஸ் ட்ரெஸ்ஸோட இருக்கான். அவன் தான் அந்த ஹையர் ஆஃபீஸர். அவனை யாருடா அவனை போலீஸா பண்ணினா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்ன கேட்டேன், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ஹைலி ரெஸ்பெக்டபிள் பர்சன், எல்லாருமா என்ன இவன் குட்டி பையனா இருக்கிறது வந்து என்கிட்ட ராமகிருஷ்ண காஸ்பல் படிப்பேன். அப்புறம் ஒரு பேராகிராஃப்ஸ் படிக்கிறதுக்குள்ள கண்ணுல எல்லாம் கண்ணீர் வந்துடும். அப்ப எனக்கு வந்து இவன் சொன்னதெல்லாம் உள்ள ரெஜிஸ்டர் ஆகல. ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. இவன் ஏதோ பெரிய ஹையர் ஆபீசரா இருக்கான்லாம் ரெஜிஸ்டர் ஆனது அதுக்கப்புறம் தான். நான் முதல்ல இவனுக்கு ஒரு அடி கொடுத்து ஒன்ன போய் யாரும் போலீஸ் ஆக்கினா கிடையாது. அவன் ஜூனியர் போலீஸ் எல்லாம் கூட நிற்கிறான். எல்லாம் அவனும் கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ரொம்ப பக்தியா இருப்பான். ஆனா அவன் பிராரப்தமோ போலீஸா இருக்கிறதுக்கு பிராரப்தம். அப்ப நான் கேட்டேன், இன்னொரு தடவை பார்த்தப்ப கேட்டேன், எல்லாம் பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிக்க வேண்டிய இப்படி வேலை பண்றேன். நைஸா நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாத இடத்துக்கு மாத்தி வாங்கிட்டு விட்டேன். நான் பண்ண முடியாது என்ன பண்றது? அப்போ அத்தியாத்ம வித்தியை உள்ள வர சமயத்துல இந்த மாதிரி வெறுக்கவோ அடிக்கவோ சண்டை போடுறதோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறத பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றான், நீ யோகத்துல இருந்து யுத்தம் பண்ணுன்னு எப்படி சொல்றான்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் நாம அப்புறம் சொல்லுவோம். இப்போ சர்வபூதங்களையும் ஆத்மத்வேன சர்வேபி நித்யாக த்ரிஷு அபி காலேஷு நித்யாக ஆத்மஸ்வரூபேண இத்யர்த்தः. எல்லாரும் இந்த தேகங்கள் தான் வேற வேறையா இருக்கே தவிர எல்லாரும் ஆத்மஸ்வரூபமா நித்தியமான வஸ்துவா தான் இருக்கா. எல்லாரும் சாஸ்வத். அதனாலதான் யாருக்குமே மரணம்னு ஒரு ஐடியா இருக்கு லைஃப்ல, தவிர ரியாலிட்டி இல்லை. பிறந்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கும்? மற்றவா சொல்லித்தானே தெரியும் இல்லையா? பர்த்டே இல்லையா? ஊர்ல இருக்கிற ஜுவல்லரிக்காரர்களுக்கெல்லாம் நம்ம பர்த்டே தெரியறது, துணி கடைக்காரர்களுக்கெல்லாம் தெரியறது. எப்படி நமக்கு மட்டும் தெரியல? நம்ம பிறந்தோம் இந்த டேட் யாருக்கு தெரியல? பழைய காலத்துல நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு பர்த்டேயும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்பதான் நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கலண்டர் வச்சுட்டு டேட் வச்சுட்டு நட்சத்திரம் அப்படி இல்லாட்டா இங்கிலீஷ் டேட் எதையோ வச்சுன்னு சொல்றோம். It is not at all happening. Birth has never happened. Nobody can experience their birth because nobody remembers their birth. So too, you are not going to experience death also. It is impossible. நீங்க கூட இருக்க வீட்டில் விட முடியாத ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் போட்டிருக்கார். ஐசியூக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அவர் சொல்றார், அவர் சத்சங்க கேட்டுன்னு சொல்றார், பயப்படாதீங்க, செத்து போனாலும் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இவர் சொல்ற, நானே பயந்துட்டே உள்ள போயிட்டு இருக்கேன், பயப்படாதீங்க, செத்து போனாலும் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. வாஸ்தவம், சத்தியம். மரணம் இருக்கான தேடி பார்க்கிறோம். அறிவு என்ன? மரணம் இல்லை. பகவான் ரமணரோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். இட் இஸ் நாட் a direct experience. It is experience of deathlessness, experience of immortality. He explored death and found out there is no death. மரணத்தை தேடி பார்த்தா மரணம் இல்லை. அதனாலதான் எவ்வளவு மரணத்தை பார்த்தாலும், யாரோட மரணத்தை பார்த்தாலும்
எனக்கு மரணம் உண்டுன்னு யாருக்கும் தோண மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையும் இப்படிதான், இறந்து போயிடுவோம் எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் within few minutes you forget it. மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னத்துல எது ரொம்ப ஆச்சரியம்னு கேட்கிறாங்க யக்ஷன். அப்போ தர்மபுத்திரர் சொல்றார், பெரிய ஆச்சரியம் எதுன்னா, பிரதி தினம் யாரோ செத்து போறா, அதை பார்த்துட்டு யாருமே நினைக்கிறதுல எனக்கு மரணம் வரும். அஹன்யஹனி பூதானி கச்சந்தி யமாலயம் சேஷாஹ ஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரியமதః பரம். இதை விட ஆச்சரியம் என்ன? ஏன்னா அனுபவஸ்வரூபமா ஆத்மா இருக்கு. மரணம் யாருக்கும், nobody can experience their own absence. இது டெத்ல வெறும் வராது, because you can see it in deep sleep. You don't need any death experience. The state of where you are free of the body, devoid of the mind, devoid of ego, எழுந்திருந்து சுகமா இருந்தது. அப்போ மரணம் எவ்வளவு டேஸ்டியா இருக்கும் தெரியும். ஒரு கிளிம்ஸ் கிடைக்கும். மரணம் அபாடா இருக்கும், அமிர்தமா இருக்கும். ஏன்னா மரணம் ஆத்மா, மரணம் ஆத்மா. சரீரம் இல்லாம, மனசு இல்லாம, அகங்காரம் இல்லாம, புத்தி இல்லாம ஆத்மாவா இருக்கிறதுக்கு பேர் தான் மரணம். நாம மரணம்னு சொல்றது இருக்கே, அது திருப்பியும் பிறக்கிறதுக்குள்ள டிராவல் தான், கண்டினியூயிங் த ஜர்னி. பகவான் ரமணர் கிட்ட ஒருத்தர் சொன்னார், எது இறந்த பிறகு இருந்து இன்னொரு உடலுக்கு போகுமோ அது இருக்கிற போதே இறந்து விட்டால் இறப்பு கிடையாது. புரிஞ்சதோ? அதுதான். இருக்கிறதே அந்த அகங்காரம், ஜீவபாவம், அவித்யா இறந்து விட்டால் திருப்பி இறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. சாஸ்வதம் தர்மம் அஸ்வதம். அதனால முதல்ல ஆரம்பம் பகவான் சொல்றது, அர்ஜுனா நான் எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கிற வஸ்து, நீயும் அதுதான், இங்க இருக்கிறவா எல்லாரும் அதுதான். நான் அந்த சாஸ்வதமான வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுட்டா அஜ்ஞானம் போயிடும். நீயும் அவளும் எல்லாம் அதுதான் தெரிஞ்சுட்டா பக்தி வந்து. இதுதான் வித்தியாசம். பக்தி ஞானம் எங்கன்னா, என்னில ஞானம் அப்ளை ஆகிற போது ஆத்மானுபவம், பிரத்தியார்ல ஞானம் அப்ளை பண்ற போது பக்தி. பக்திக்கு அங்கதான் இடம் கொடுத்திருக்கு. கீதையே சொல்றது எப்ப பக்தி வரும்? பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காம்சதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். பராபக்தி. ஸ்வயம் தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சின்றவன் சர்வபூதங்களையும் ராகத்வேஷம் இல்லை, ஆசக்தி இல்லை, சர்வாத்ம பாவத்தை பார்க்கிற போது பக்தி வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம். அந்த நிலையில உபனிஷத்து இன்னொரு விஷயத்தை சொல்றது என்ன, விஜுகுப்சதே. he no more tries to protect himself from others. என்ன விஜுகுப்சதேக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வந்து ஜுகுப்சாம் ந கரோதி, வெறுக்கிறது இல்லைன்னு ஒரு அர்த்தம் ஈஷாவாஸ்யத்துல வரும்போது. பிரதாரணிகத்துல வரும்போது பாஷ்யக்காரர் என்ன சொன்னாங்க, அவர் தன்னை காப்பாத்திக்க நினைக்கல. ஏன்னா எல்லாம் நான் தானே, நான் யாருக்கிட்ட இருந்து பயப்படுறது, யாருக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறது, நானே தான் அந்த பக்கம் நின்று என்னை திட்டுறேன், நான் தான் அந்த பக்கம் இருந்து என்னை வெறுக்கிறேன், நான் தான் அந்த பக்கம் இருந்து எடுக்கிறேன், எல்லாம் பண்றேன். யாருதான் கொடுத்தா எனக்கே தான் கொடுத்துட்டு இருக்கு, என்ன பண்ண, என்ன காப்பாத்திக்கிறது? இந்த அறிவு பலமா எடுத்தாரா தியாகம், அதுதான் பரமஹம்ச தர்மம். இந்த அறிவுக்கு பலம் போறல தெரியறது.
அது பிராக்டிக்கலி வரதில்லைன்னா அப்ப நம்ம என்ன சொல்றோம், தெரியறது வாசனை. வாசனைனா என்ன, அஜ்ஞானம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இருக்கிற தியாகத்தை இந்த அறிவு கொண்டு வரும், ஞானம் கொண்டு வரும். இப்போ பிராக்டிக்கலி இது எப்படி முடியும்னு கேட்டா பிராக்டிக்கலி முடியாது. The moment ஞானம் comes, your practical life will come to an end. But it is more practical than anything else. என்ன வேணாலும் நடக்கும், எல்லா மங்களங்களும் நடக்கும். பிரம்மாண்டம் பூராவும் எது வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தின்னு பாடினா ஓட்ட பண்ணிட்டு காயின் விழும். காயின் விழுறதுக்கு வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னா பள்ளி தான் விழும். அந்த அறிவு சுவாதந்திரியத்தை கொடுக்கும். அப்சல்யூட் ஃப்ரீடம், சர்வாத்ம பாவம். யாருக்கிட்டையும் கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, பொறாமை இல்லை, ராகத்வேஷங்கள் இல்லை, யாரும் அந்நியம் இல்லை. பெரிய ரிலீஸ் கொடுக்கும். நம்ம அதான் சொல்றோம், இட்டர்னல் ஹாலிடே. ஞானத்தோட விஸ்ராந்தி எப்படி இருக்குன்னா, முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது உண்டு. இந்த வெக்கேஷனோட தொடங்குற அன்னைக்கு சாயங்காலம் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நாளையில ஒரு வேலை இல்லை, இது மாதிரி லைஃப் டைம் பூராவும் இருக்கன்னா எப்படி? ஒன்னும் பண்றதுக்கு இல்லை, ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, ஒன்னும் படிக்கிறதுக்கு இல்லை, ஒன்னும் ஆகிறதுக்கு இல்லை. ஆத்மாவில ஸ்வஸ்தம், விஸ்ராந்தி. அதுதான் சிவம். மங்களம், சிவம், சாந்தம், சாஸ்வதம், அத்வைத்தம். தொடர்ந்து நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். நாளைக்கு நமக்கு பூர்த்தி ஆகுது. இங்கே வந்து நாம கீதையை சாதாரணமாக ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டு பதம் பிரித்து பாஷ்யத்தை படி அப்படின்னு நம்ம இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே நாம் அதை பேஸாக வச்சுருந்து எல்லா பகவத் விஷயங்கள்லாம் சொல்கிறதுங்கிறது தான் இங்கே நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம். அதனால் இன்னும் இடத்துல நிற்கிறதுன்னு கிடையாது. மெதுவாக அது ஆசிரியமாக வச்சு பார்த்து போகும். நாளைக்கு எவ்வளோ ஸ்லோகம் முடியுமோ அவ்வளோ ஸ்லோகம் நாளைக்கு பார்ப்போம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. Bangalore, from 3rd March onwards, 1 week, there will be a talk in English in Bangalore Ramakrishna Math, Basavangudi Ramakrishna Math, Bhagavatam Ekadasha Skandha, evening 5 o'clock.